என்ன எலிசபெத், என்னை இங்க வர சொல்லிட்டு எதுவுமே பேச மாட்டேங்கிற? என்ன விஷயம்? எதுவானாலும் சொல்லித்தானே ஆகணும். இல்ல, சொல்லணும்னு தான் உன்னை வர சொன்னேன். ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. பரவாயில்ல, என்னவா இருந்தாலும் சொல்லு. இவங்க தான் ரீட்டா, ஜான் கூட படிச்சவங்க. வளகாப்புல நீ பார்த்திருப்ப. அமெரிக்கால ஒர்க் பண்ணிட்டு அங்கேயே இருக்காங்க. ஜானா இவங்களுக்கு உயிர். ஜானை கட்டிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவனை விழுந்து விழுந்து காதலிச்சாங்க. காதலிச்சாங்கன்னு சொல்லக்கூடாது, இப்பவும் காதலிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்களால அவனை மறுக்க முடியல. என்னதான் ஜானை ஏமாத்திட்டான். ஆனா இவங்க பாவம், இப்ப தேடி வந்தவங்களையும் நேத்து அவமானப்படுத்தி அனுப்பிட்டான். இவங்க அவனை ரொம்ப விரும்புறாங்க. ஓ, ஒரு தலை காதலா? அப்படிலாம் சொல்ல முடியாது. ஜானுக்கும் ஆரம்பத்துல இவங்கள பிடிச்சிருக்குமா இருக்கும். ஆனா எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிக்கிட்டானோ தவிர இவங்க மேல உள்ள விருப்பத்தை சொன்னதில்ல. ஆனா இவங்க கிட்ட நல்லா விழுந்து விழுந்து தான் பேசுவான். அதுக்கு என்ன, இப்போ பிடிச்சவங்களா என்ன ஒன்னா சேர்றாங்க. நிறைய பேரு பிடிக்காம தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்றது? எல்லாருக்கும் விரும்பின காதல் கை கூடுறது இல்லைல்ல. நீ சொல்றது சரிதான். ஆனா இப்பவும் ஜான் மனசுல இவ இல்லாமலாம் இல்ல. ஏன்னா நேத்து உன் அக்கா கறி வரதுக்கு முன்னாடி ஜான் இவ கிட்ட தான் நின்று 1 மணி நேரமா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தான் தெரியுமா? சரி, அப்ப நீ மக கிட்ட தான் பேசணும். என்கிட்ட பேச என்ன இருக்கு? இல்ல, நான் கொளுத்தி போட வரேன்னு நீ நினைச்சிருப்ப. நான் அப்படி கொளுத்தி போடலாம் வரல. ஜானுக்கும் இவன் மேல ஒரு விருப்பம் இருக்கு. இவனும் ஜானை மறக்க முடியாம திண்டாடிக்கிட்டு நிக்கிறா. அதுக்காக நம்ம வந்து இவளையும் ஜானையும் 2ஆம் தரமா கூட கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. இது நல்ல ஐடியாவா இருக்கே, சூப்பரா இருக்கே. ஆமாண்ணே, அப்படி கூட பண்ணலாம்ல. இவங்கள 2ஆம் தரமா ஜானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அதாவது அத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அப்படித்தானே? ஆமா ருக்கு, பாரு நீ கூட சரின்னு சொல்ற. ருக்கு, நாம நினைச்சோன்னா இவங்களையும் ஜானையும் ஒன்னா சேர்த்து வைக்கலாம். ஏன்னா ஜான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக தான் மக கூட வாழ்ந்துட்டு இருக்கான். உனக்கும் மகாவை பிடிக்கல, எனக்கும் பிடிக்காது. அதனால மகாவை துரத்தி விட்டுட்டு இவங்கள நிரந்தரமா உனக்கு உனக்கு என்ன சொல்றது, அக்கா மாதிரி கொண்டு வந்துடலாம். அப்புறம் இவங்களும் ஜானும் இங்க இருந்து அமெரிக்கா போயிடுவாங்க. அப்ப நீ இந்த வீட்டுக்கு ஃப்ரீயா நிரந்தரமா எப்படினாலும் இருக்கலாம். உன் அக்கா இருக்கிற வரைக்கும் உன்னை எப்படியும் இந்த வீட்டில் நிம்மதியாக வாழ விட மாட்டா. அதுவும் இல்லாமல் உனக்கே தெரியும், என் அக்கா கறி ஒரு சாஃப்ட்டு. அவளை நீ ஈஸியாக ஏமாத்திடலாம். ஆனால் மகா உன்னால் ஏமாற்ற முடியுமா சொல்லு? சபாஸ், நீ சொல்கிறது சூப்பர் ஐடியாவாக தான் இருக்குது. நீ சொல்கிறபடி கேட்டா கண்டிப்பாக கோத்திச்சாவி ஏன் கைக்கு வந்துடும், அப்படித்தானே? ஆமாம் இருக்கு, இவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்குவேனே நான் நினைக்கவே இல்லை. ஏங்க, உண்மையிலேயே நீங்க என்னையும் ஜானையும் சேர்த்து வைப்பீங்களா? இதென்ன கேள்வி? இதுக்காக தானே இங்க கூப்பிட்டுருக்கா எலிசபெத்து. சீ, அடி பாவி, கேட்டுக்கட்டவங்க கண்டாடி. நீ இப்படி எல்லாம் நினைக்கணும்னு நினைச்சா எனக்கு அவமானமா இருக்கு. நீ கட்டின புருஷனுக்கு கூட சோத்துல விஷத்தை வைக்க தயங்க மாட்டேன். எங்க அம்மா கூட அவ கூட பிறந்த தங்கச்சிக்கு விசுவாசமா இருந்தா. ஆனா நீ இப்படிப்பட்ட கேட்டுக்கட்டவளா? உன் அக்கா எப்பேற்பட்டவங்க, அவங்களுக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணணும்னு நினைக்கிற? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடி. உன் கூட வாழ்றத நினைச்சாலே எனக்கு அவமானமா இருக்கு. உன் மூஞ்சில முடிச்சாலே பாவம். சீ, இனி உன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன். ஒரு வீட்டுல இந்த ஊர் உலகத்துக்காக எல்லாரும் வாழ்ற மாதிரி என் கூட ஒரு ஓரமா இருப்பியோ தவிர உன் கை விரல் படுறதுக்கு கூட நான் இனி சம்மதிக்க மாட்டேன். உன் மூஞ்சிலே முடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். என் அன்னைக்கு நீ துரோகம் பண்றியா? எப்படி இந்த கல்யாணம் நடக்குதுன்னு நான் பாக்குறேன். இனி உனக்கு எனக்கும் வாழ்க்கையில எதுவுமே இல்லை. சி, நீ என்னடி குழந்தைய கழிக்கிறது? அந்த குழந்தை வேண்டான்னு நானே முடிவு பண்ணிட்டேன். நீ தாயா இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த குழந்தை தேவையே இல்லை. இப்பவே போய் அண்ணன் கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி ஒருத்தி கூட வாழ்றதுக்கு சும்மா இருக்கலாம். சே, என்ன ஜேம்ஸ், நீ பைத்தியமா? எப்படி போய் அண்ணன் கிட்ட சொல்லுவேன்? இப்படிப்பட்டவ கூட வாழ்றத நினைச்சா அவமானமாலாம் அண்ணன் கருதுவான். இனி அண்ணனை இந்த ரீட்டா கிட்ட ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும். பாவி, இப்ப கூட உன்னை பத்தி எல்லாருக்கிட்டையும் சொல்ல என்னால முடியும். ஆனா நான் உன்னை போய் விரும்பினதை நினைச்சா எனக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கு. சே, இனி இங்க நின்று என்ன பிரயோஜனம்? அதான் இவ குணம் மொத்தமும் அப்படியே தெரிஞ்சிட்டேன். சே, முதல்ல இங்க இருந்து போவோம். இவளை பார்த்தாலே கொண்டு போட்டுருவோம் போல இருக்கு. இதுதான் விஷயம், வேற எதுவும் இல்ல. சொல்றதுக்கு வேற எதுவும் இல்ல. நீ கூடிய சீக்கிரம் அந்த மகாவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அவ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது. அவ இருக்கிற வரைக்கும் நாம ரீட்டாவை இங்க சேர்த்து வைக்க முடியாது. அவளை நீ நிரந்தரமா இந்த வீட்டுல இருந்து துரத்தி ஆகணும். அவளை வளகாப்பு பண்ணியாச்சுல, உங்க வீட்டுக்கு அனுப்புறதோட அப்படியே நிப்பாட்டு. அவ பெத்த குழந்தைக்கு ஏதோ முடியறது, ஒரு பங்கு வேணும்னா சொத்துல இருந்து எழுதி கொடுக்க சொல்லிடுவோம். என்ன இருக்கு, எதுவுமே பேசாம பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன செய்யறது பின்ன? அவ குழந்தை உண்டாயிட்டால,
அதுக்காகவும் நாம பாவப்பட்டு ஒரு பங்கை கொடுத்து ஒதுக்குவோம். வேற என்ன பண்றது? சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? இப்ப நான் சொல்ல போறத கவனமா கேட்டுக்கோ. அப்படியே உன் அக்காவை வீட்டை விட்டு துரத்துற வழியை பாரு. அவளை நிரந்தரமா துரத்திட்டனா ஜானுக்கு அப்படியே ட்ரக் மாதிரி எதையாவது வாங்கி கொடுத்து அவனை அப்படியே போதை பழக்கத்துக்கு அடிமையாக்கி அப்படியே ரீட்டாவை அவன் கூட சேர்த்து வச்சிருவோம். அப்புறம் ரீட்டா அவனை மனசு கிணச மாத்தி அவனை அப்படியே நல்ல வழிக்கு கொண்டு வந்துருவா. எல்லாம் மிஞ்சி போனா நம்ம எண்ணி பார்க்க ஒரு வருஷத்துக்குள்ள நடந்து முடிஞ்சிடும். அப்புறம் ரீட்டா அவனை அப்படியே இங்க இருந்து அங்க கூட்டு போயிருவா. 2 பேரும் அமெரிக்கால சந்தோஷமா இருப்பாங்க. நீ ஏன் கவலைப்படுற? ஓ அக்காவும் இங்க சந்தோஷமா இருப்பா. அவளுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து அப்புறமா கல்யாணம் பண்ணி வச்சிரு. அவ லைஃப் சந்தோஷமா இருக்க போகுது. சூப்பர் ஐடியா. என்னடி பாக்குற? தொலைச்சு போடுவேன், தொலைச்சி. அவ எனக்கு அக்கா. எனக்கு அவளுக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம். எனக்கு தான் அவ மேல பொறாமையை தவிர அவ ஒரு நாள் கூட என் மேல பொறாமப்பட்டது கிடையாது. என்னடி நினைச்சிட்டு இருக்க? அவளை எனக்கு பிடிக்காதுங்கிற காரணத்துக்காக நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஓ மொத்த பிளானும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். மரியாதையா பொழைச்சு போன்னு விட்டுருக்கேன். ஓடி போயிரு. இதுக்கு மேல அவளை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சே உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக கூட நான் தயங்க மாட்டேன். இங்க பாரு, அவளுக்கு துரோகம் பண்றதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா? எனக்கு அவளை சில விஷயங்கள்ல பிடிக்காது. அவ என்ன விட்டு கொடுக்கறாளேன்னு எனக்கு கோவம் இருக்கும். ஆனா எந்த வகையிலையும் அவ என்னை விட்டு கொடுத்ததும் கிடையாது. அவ தப்பா பண்ணதும் கிடையாது. எனக்கு அவ மேல உள்ள பொறாமையிலையோ அவளை எனக்காக எதுவும் பண்ண மாட்டேங்காங்களே கோவத்துல தான் நான் அவளை வெறுத்தோ அவகிட்ட பேசாம இருக்கேன். தப்பு பூரா என்னோட தான். அது எப்பவும் எனக்கு தெரியும். ஏன் தப்ப மறைக்கிறதுக்காக தான் அவளை திட்டிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக அவ என் அக்கா நம்ம பேருவா. அவ எப்படிப்பட்டவனு உனக்கு தெரியுமாடி? எனக்கு தெரியும். எந்த நிலையிலும் அவளை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் கண்டபடி அவளை பேசுவேன். ஆனா நான் தான் பேசுவேன். நீ பேசுறதுக்கோ மற்ற யாரும் பேசுறதுக்காகவோ நான் விட மாட்டேன். இங்க பாரு, இப்ப கூட அவ மேல இருக்கிற எனக்கு ஒரே கோபம் சாவியை பிடுங்கி உன் அக்கா கறிட்ட கொடுத்தாளேங்கிறதான். வேற எதுவும் கிடையாது. இன்னொன்னு, அந்த மாமியா கறி என்ன தெரிஞ்சிச்சோ தெரிந்தலையோ இவ நம்பி இப்படி ஏமாறுறாளே அப்படின்னு தான். மற்றபடி எதுவும் கிடையாது. ஆனா நீ எப்படிப்பட்ட துரோகி? ஏன் அத்தானுக்கு ட்ரக்க கொடுத்து அவர் மனசை மாத்திடலான்னு நினைக்கிறியா? இங்க பாரு, அவர் உசுரே போனாலும் சரி, என் அக்காவை தவிர அவ மனசுல வேற யாரும் இருக்காது. உன்னால ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது. இன்னொரு தடவை இப்படி எவளையாவது கூட்டிக்கிட்டு அவ வாழ்க்கையில கும்மி அடிக்கணும்னு நினைச்ச உன்னை மொத்தமா இங்க இருந்தே அனுப்பிடுவேன். அதை ஞாபகத்துல வச்சுக்க. இப்ப கூட உன்னை பாவப்பட்டு விடுற எதுக்காக? உன் அக்காக்காக தான். அதை ஞாபகத்துல வச்சுட்டு மரியாதை எங்க இருந்து கிளம்பு. இங்க பாரு, இப்ப சொல்றேன், கல்யாணத்துக்கு முன்னாடி என் அத்தா உன்னை விரும்பி இருக்க கூட செய்யலாம். அது அவரோட நிலைமையில இருந்து பார்த்தாதான் எது உண்மை எது தப்புன்னு தெரியும். இப்ப அவருக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா. அவர் பொண்டாட்டி ஒண்டாயிருக்கா. அவருக்குன்னு ஒரு குழந்தை பிறக்க போகுது. அவர் குடும்பத்துல கும்மி அடிக்கணும்னு அங்க இருந்து இங்க வந்திருந்தனா மரியாதையா மனசை மாத்திக்கிட்டு அப்படியே ஓடி போயிரு. இன்னொரு தடவை இவ கூட சேர்ந்துக்கிட்டு அடுத்தவ குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைச்ச அப்புறம் என்னை எப்படி பாப்பனு உனக்கு தெரியாது. இவளுக்கு நல்லாவே தெரியும். என்னை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கோ. மரியாதையா ஓடி போற வழிய பார். அப்புறம் என்னடி சொன்ன? என்னமோ சொன்னியே, குழந்தைக்கு என் அக்காக்கும் ஒரு பங்கை ஒதுக்கலாமா? யார் பங்கடி? யார் ஒதுக்க போறாடி? இங்க பாரு, அது ஏன் குடும்பத்து சொத்து. அதுவும் இல்லாம அதுல உன் அக்காக்கு மட்டும்தான் பங்கு உண்டு. ஏன்னா அவங்க அந்த வீட்டு மருமக. அத பங்கு போட்டு பேசுறதுக்கு நீ யாருடி? யாருக்கு என்ன செய்யணும்னு என் மாமனாருக்கு நல்லாவே தெரியும். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்வாரு. நீ என்ன என் அக்காக்கும் என் அக்கா பிள்ளைக்கும் பிச்சையா போடுற? இங்க பாரு, இந்த மாதிரி எண்ணத்தோட அந்த வீட்டு பக்கம் வந்துடாத. தொலைச்சு போடுவேன், தொலைச்சி. மரியாதையா ஈத்தோட இதை முடிச்சிட்டு அவ வேலையை பார்த்தேன்னா நல்லது. இன்னொரு தரம் எவ குடும்பத்தையாவது கெடுக்கணும், கும்மி அடிக்கணும், அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை தானே நாம தூண்டி விட்டா அப்படியே ஒருத்திக்கு ஒருத்தி குடுமி பிடிய பிடிச்சிக்கிட்டு நிப்பாடுக நினைச்ச உன்னை கொண்டு போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அண்ணன் தம்பிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், அக்கா தங்கச்சிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், அம்மாக்கும் அப்பாக்கும் பிரச்சனை இருக்கலாம். அது அவங்க குடும்ப பிரச்சனை. அது 5 நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். அதுக்காக ஒருத்தர் விட்டு கொடுப்போம்னு நினைச்ச மனுஷியாவே இருக்க மாட்டேன். இதை ஈத்தோட மறந்துட்டு இடத்த காலி பண்ணு. உன் அக்கா எப்படிப்பட்டவா தெரியுமா? ஆனா நீ அவ கால் தூசிக்கு கூட பெற மாட்டேன். அவ காலை கழுவி தண்ணிய குடி. அப்பவாது உனக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம். ஓடி. சே எங்க இருந்துதான் வருவாளுகளோ தெரியல. கால நேரம் பூரா வேஸ்ட். இந்த அம்மாட்ட வேற போனை படி சொல்லியிருந்தேன் வாரேன்னு. அது வேற காத்து கிடக்கும். இவ எதுக்கு தான் கூட்டான்னு தெரிஞ்சா
அங்க இருந்தே செருப்பு கலத்தி அடிச்சிருக்கலாம். ஆனா என்ன பண்றது, ஆள் கூட சேர்ந்து கும்மி அடிக்கும் போது தானே எவ எப்படின்னு தெரியுது. எனக்கு என் அக்காக்கும் 1000 பிரச்சனை இருக்கும். அப்படியே வந்துட்டாளுவோம் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு. என்னதான் இருந்தாலும் மக நல்லவ தானே, அதை மாத்த முடியுமா? நான் ஒரு கிறுக்கச்சி, ஏதோ கோவத்துல அவகிட்ட சண்டையில இருக்கேன். உடனே என்ன அவளுக்கு எதிராக திருப்பலான்னு பாக்குறாளே, எவ்வளவு திமிர் இருக்கு. ஆபீஸ்க்கு போறதுக்கு கிளம்பிட்டு போகாம உட்கார்ந்து கிடக்கடியே என்னத்துக்கு? போகவே மனசில்ல. நீ ஸ்கூலுக்கு எப்படி கட்டடிக்கிறியோ அத மாதிரி நானும் ஆபீஸ்க்கு கட்டடிச்சிடலாமான்னு பாக்குறேன். ஆனா முன்னாடி தாத்தா இருந்தாங்க, அதனால போகாம ஃப்ரீயா ஓபி அடிச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப போய் தானே ஆகணும். இதுவும் பாயிண்ட் சரிதான். என்ன செய்யறது, 2 நாள் உலக அப்ப சாக்கா வச்சு ஓபி வச்சுட்டேன். நானும் ஸ்கூலும் ஓபி வச்சுட்டேன். சரி, அதான் எங்க அப்பா இருக்குமே, எங்க அப்பா பார்க்க சொல்ல வேண்டியதானே. இல்ல, உங்க அப்பாக்கு அறிவே கிடையாது. யாருனாலும் ஈஸியா நம்பிடலாம். உங்க அப்பா வச்சுட்டு எங்கேயாவது போக முடியுமா? அதுவும் உண்மைதான். எனக்கு இருக்கிற அறிவு எங்க அப்பாக்கு கிடையாதுதான். எங்க அம்மாவே அப்ப சொல்லிதான் திட்டும். அதான் தாத்தா கூடவே இருந்துச்சு. இப்போ உன்னை நம்பிதான் பொறுப்பு கொடுத்துட்டு தாத்தா கொஞ்சம் விலகி இருக்கு. இப்போ எங்க அப்பா மட்டும் ஆபீஸ்ல இருக்குன்னு நினைச்சா தாத்தா திரும்பவும் அங்கேயே போயிடும். இல்ல, நான் சொன்னா நீயும் சொல்லுவியா? ஏன் நீ உன் அண்ணனை சொல்லும்போது நான் உன் அண்ணனை சொல்லக்கூடாதா? அதெல்லாம் சொல்லலாம். சித்தப்பா, நம்ம எங்கேயாவது போமா? ஒரே போர்டு அடிக்கு சித்தப்பா. என்ன வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இன்னும் இங்கேயே உட்காந்துருக்கீங்க? ஏங்க ஒழுங்கா எந்திரிச்சு போங்க. அடப்பாமே, இம்புட்டு நேரம் நான் அங்கே தான் நின்றுட்டு இருந்தேன். இந்த சோபாவை அப்படியே இழுத்து போட்டு உட்காரணும்னு எனக்கு தோணல. எப்படி சித்தி நீ வந்து இதே தெரியல, எனக்கு நான் கவனிக்கவும் இல்லை தெரியுமா? நீங்க அவ்வளவு சுவராசியமா உங்க சித்தப்பா கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. எனக்கு நிக்க முடியல, அதான் உட்காந்துட்டேன். குட்டி பாப்பா நிக்க விட மாட்டானா? என்ன சித்தி சொல்றா? தெரியலையே, சீக்கிரமா வந்து ஜாக்சன் கூட விளையாடணும்னு சொல்றான். எனக்கும் அதான் ஆசையா இருக்கு. குட்டி பாப்பா படம் உடனே அப்படியே டான்ஸ் ஆகணும். ஸ்கூல்ல 2 நாள் மட்டம் போட்டுட்டு அப்படியே அது பக்கத்துல உட்காந்து பாத்துக்கிட்டே இருப்பேன் தெரியுமா? அடப்பாவி, இதான் சாக்குன்னு ஸ்கூல்ல இப்ப மட்டம் போடலான்னு இருக்கிறியா? போச்சிட்டப்பா, அது நீ சொல்லக்கூடாது. நீயும் நம்ம கேஸ் தானே, எப்போ காடா போடலாம் எப்போ மட்டம் போடலாம்னு கண்டிருக்க. இல்ல அண்ணே, நீ மட்டும் தப்பிச்சு ஓடியாந்துட்ட. இங்கிட்ட அடிக்கியா? அம்மா ஒன்னதான் தேடிட்டு இருக்கு. ஸ்கூலுக்கு தானும் காடா போடலாம்னு அலையிறான். ஜான் ரூம்ல தான் இருப்பான். வரட்டும், வெள்ளிக்கடைனா இல்லையான பாடு. அவங்க மேடி மிஸ் 2 நாள் லீவ் போட்டதுக்கே அன்னைக்கு பிடிச்சி யாசிட்டு இருந்தாங்க. இப்பவும் பள்ளிக்கூடத்துக்கு காடா போடலான்னு அங்க போய் ஒளிஞ்சிருக்கானான்னு சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஏடி, இந்த மேடி மிஸ்ஸுக்கு வேற வேலையே இல்லையாட்டி? 2 நாள் லீவ் போட்டதுக்கெல்லாம் ஆச்சு பூச்சின்னு கத்திக்கிட்டே எடுக்க தெரியுமா? ஏன்டா அப்படி இருக்கோ தெரியல. சின்ன பிள்ளைங்க அப்படி இப்படி எதையாவது சொல்லி தான் லீவ் போடுவாங்க. சரி போட்டுட்டு போடாங்க, ஜாலியா இருக்கட்டும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்களா? ஏன்டா அப்படி பண்றாங்களோ? நாம என்ன பண்றோமோ அதான் அவங்களும் பண்ணிட்டு தானே வந்திருப்பாங்க. அப்போ நம்ம கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கட்டும். தானம் பச்சு என்ன செய்யப்படாங்க, அதெல்லாம் பச்சிருவாங்கன்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாடா, உங்க மேரி மிஸ்க்கு வேற வேலையே இல்ல. நான் வேணா வந்து உங்க மேரி மிஸ் பார்த்து பக்குவமா சொல்லட்டா? இதெல்லாம் ரொம்ப ஓவர். நீங்க ஒன்னும் ஒரு மிஸ்ஸையும் பார்க்க போக வேண்டாம். இதுதான் சாக்குன்னு யாரையாவது பார்க்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? தொலைச்சு போடுவேன் தொலைச்சி. ஆமா, நேத்தே கேட்கணும்னு நினைச்சேன். வளகாப்புல அது யாரு? உங்க ஃப்ரெண்டு சொன்னீங்களே, அங்க மட்டும் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க. அடிப்பாவி, அதெல்லாம் நல்லா கவனிச்சிருக்கியா? அங்கெல்லாம் கேட்காம இங்க வந்து கேக்குற? உன்னை பத்தி நான் ஊரே சொல்லுதே, நீ எப்பேற்பட்ட ஆளுன்னு. டேய், நான் எப்பேற்பட்டவனு இந்த ஊருக்கு மட்டும் என்ன, உலகத்துக்கே தெரியும். டேய், இந்த ஜான் ஒரு புள்ள பூச்சி, யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டான், எல்லாரையும் சரி சமமா நடத்துவான்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, சொன்னாங்க. சரி சமம்னா எப்படி? என்ன பாக்குற மாதிரி எல்லாரையும் ஈக்குவலா பாப்பீங்களாக்கும்? நல்லா கேட்டுச்சிட்டி. அன்னைக்கு அப்பட்ட என்ன ஸ்கூல்ல கூட வாடான்னு சொல்லிட்டு உங்க மிஸ் பார்த்துட்டு போடேன்னு சொல்றான் தெரியுமா? அடிப்பாவி, நீயுமா? ஏன்டி இப்படி நீ என் பொண்டாட்டி கிட்ட போட்டு கொடுக்குறீங்க? அப்புறம் என்ன போட்டு அடி அடின்னு அடிப்பா. இது தேவையா? போய் சொன்னாலும் போடுன்னு சொல்லணும். சித்தி என்னைக்கு யாரும் ஒண்ணு அடிச்சிருக்கா? அதே பாவம் போல செவடேன்னு இருக்கு. அதை என்னத்துக்கு வம்பு கலக்குற? ஆமா சித்தப்பா. அச்சோ, அம்மா சொல்லி விட்டுட்டே மறந்துட்டேனே. ஜான் சித்தப்பா, நீ ஆபீஸ் போகும்போது நிறைய ஸ்வீட் இருக்குதா, ஃப்ரூட்ஸ் இருக்குதா, எல்லாம் நிறைய இருந்தா இங்க யாரு சாப்பிடுவா?
எல்லாருக்கும் குட்டு முடிக்கணும், அப்படியே மகா வீட்டுக்கும் கொஞ்சம் கொடுக்கணும், மகா சித்தி வீட்டுக்கும் அப்படின்னு அம்மா சொல்லிச்சு. அதனால நீ ஆபீஸ் போகும்போது அங்க ஆச்சி வீட்லயும் கொண்டு போய் குடுத்துருவியா? சரி சரி, உங்க அம்மாவை எடுத்து வைக்க சொல்லி நான் போகும்போது மகாவையும் கூட்டிட்டு போயிட்டு அப்படியே கொண்டு கொடுத்துறேன். சரி சித்தப்பா. அண்ணே நீயும் வாணே, உனக்கு அம்மா கேக் எடுத்து வச்சிருக்கான். சரி பாப்பா. சித்தப்பா அப்போ நான் வரேன். சரிடா. சித்தி அப்படமா பாப்போம் சரியா? சரிடா செல்லம். இப்ப சொல்லு, என்னடி சொன்ன? என்ன சொன்ன? நேத்து ஒண்ணு விட்டுட்டு அந்த ரீட்டா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அப்படித்தானே? ஆமா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். அன்னைக்கு என்னன்னா இங்க வந்து உங்களை பார்க்க வந்திருக்கா, அங்க வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாலே, யாருங்க அது? அவளா? அவ என் முன்னாள் காதலி. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அவளுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். என்ன உருகி உருகி காதலிச்சா, நானும் அவளை உருகி உருகி காதலிச்சேன். அதான் என்ன பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கா. இப்ப கல்யாணம் ஆகி நீ மாசமா இருக்கல்ல, உனக்கு 2 வளையல போட்டுட்டு நம்ம கல்யாணம் எப்படி எப்பன்னு கேட்டுட்டு போறா. பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? சும்மா எதையாவது சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அடிப்பாவி, இப்படி வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பாத, உண்மையதான் சொல்றேன். அவ என்ன ரொம்ப விரும்புறாளாம். இப்ப கூட கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கலாம். உன்கிட்ட கேட்டுட்டு சொல்ல சொன்னா. நல்லதானே இருக்கா? வெளுத்த தோலும் அதுமா என்னை விட நல்லா ஒல்லியா அழகா நல்ல டிப் டாப்னு இருக்கா. அப்படியே நீங்க 2 பேரும் ஜோடியா போனா ரொம்ப அழகா இருக்கும். கட்டிக்க வேண்டியதானே? சரி, பொறுத்ததே பொறுத்தோம். என் பையனும் பொண்ணு பிறக்கட்டும், அவங்க கிட்டையும் கேட்டுட்டு கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிடுவோம். கல்யாணம் முடிக்க போறவங்க அவங்க கிட்ட எதுக்கு கேட்கணும்? கொண்டாடி சம்மதம் இருந்தா போதாதா? நானே சரின்னு சொல்லிட்டேன், போய் கட்டிக்கோங்க. உங்களுக்கு அப்படி ஆளுதா சரி. ஏண்டி, எனக்கு ஒண்ணு மாதிரி ஆளு சரிப்படாதா? நானே ஒரு லூசு, எனக்கு எதுவும் தெரியாது. அவங்க நல்லா இங்கிலீஷ்ல பேசுவாங்க. உங்க கூட வெளியே வந்தா பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கும்ல. அடிப்பாவி, அப்பவே நினைச்சிருக்கணும். இப்ப சொன்னா எப்படி? இப்ப மட்டும் என்ன, நல்லா எங்க தானே இருக்கீங்க? அப்ப கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடவா? சொல்லுங்க சொல்லுங்க போங்க. இவ்வளவு சலிப்பா ஒண்ணு சொல்ல வேண்டாம். ஏங்க விளையாட்டுக்கு கூட அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்னால உங்களை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. ஆமா, இப்ப நான் என்னமோ அப்படியே லைன்ல போய் அவளை கட்டிக்கிறதுக்கு ரெடியா நிக்கிற மாதிரி. அவ ஒரு லூசு தனமா என் பின்னாடியே சுத்திட்டு. அதுக்கு என்ன செய்ய சொல்ற? இங்க பாரு மகா, என் மனசுல மட்டும் இல்ல, எப்பவுமே என் கூட நீ தான் வாழ்ற. உன்னை தவிர வேற யாரையும் என்னால எப்பவும் கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாது. நீ நம்பினாலும் சரி, நம்பாட்டாலும் சரி, நீ தான் என் உசுறு, என் ஆவி, பொருள் எல்லாமே. அது எனக்கும் தெரியும். நான் போய் கிளம்புறேன். அதான் சொன்னீங்களா அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு, கூட்டிட்டு போறீங்களா? அடி லூசு, இதுக்குதான் இத்தனை பிடிக்கியா? போய் முகம்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆகு, நல்ல புடவை எடுத்து கட்டிக்க. நான் போய் அண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்களான்னு பார்த்துட்டு வரேன். நாம போயிட்டு வருவோம், பசங்களையும் கூட்டிட்டு போவோம். சரிங்க. கஷ்டமா இருக்கா மகா? மூச்சு வாங்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். சரி, ரெடி ஆகு. நான் உனக்கு சூடா ஏதாவது குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு போலாம். சரிங்க.